सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 2/8/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். ஒவ்வொரு காரியத்தையும் விதிபூர்வமாக செய்வதினால் ஸ்திதியின் வெற்றியின் பிராப்தி. பாபா சொல்றாங்க, தன்னை விதி மூலமாக சித்தியை வெற்றியை அடைந்தவர் என்று நினைக்கிறீர்களா? ஏனென்றால் என்னென்ன முயற்சி செய்கிறீர்கள், அந்த முயற்சி செய்வதின் லட்சியமே விதி மூலம் சித்தியை அடைவது. விதி மற்றும் சித்தி இதுதான் யதார்த்தமானது. இதையே இன்னொரு ரூபத்தில் எடுத்த காரணத்தினால் ரித்தி சித்தியில் மந்திர தந்திரத்தில் சென்று விட்டார்கள். அப்படி தன்னை சித்தி சுரூபமானவர் என்று நினைக்கிறீர்களா? என்னென்ன எண்ணத்தை உருவாக்குகிறீர்களோ அவை ஒருவேளை யதார்த்தமாக விதிபூர்வமானதாக இருக்கிறது என்றால் அதனுடைய ரிசல்ட் முடிவு என்னவாக இருக்கும்? சித்தி, அதாவது வெற்றி. அப்படி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் ஒருவேளை விதிபூர்வமாக இருக்கிறது என்றால் அவசியம் சித்தி ஏற்படுகிறது. ஒருவேளை சித்தி இல்லை என்றால் விதிபூர்வமும் இல்லை என்பதாகும். எனவே பக்தியில் கூட என்ன காரியம் செய்கிறார்கள் மற்றும் செய்விக்கிறார்களோ அதனுடைய மதிப்பே விதியின் மேல்தான் இருக்கிறது. விதிபூர்வமாக இருக்கும் காரணத்தினால் அந்த சித்தியை அனுபவம் செய்கிறார்கள். அனைத்தும் இங்கிருந்து தான் தொடங்கியது இல்லையா? எனவேதான் கேட்கிறோம், தன்னை சித்தி சுரூபமானவர் என்று நினைக்கிறீர்களா? அல்லது இப்பொழுதுதான் ஆக வேண்டுமா? நேரத்திற்கு ஏற்றபடி 2 களங்களிலும் இதுவரை 95% ரிசல்ட்டாக அவசியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்படி நேரத்தின் வேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மேலும் சவாலும் விடுகிறீர்கள். அப்படி எப்பொழுது உங்கள் அனைவரின் நிலை முழுமையாகுமோ அப்பொழுதுதான் விட்ட சவாலும் நிறைவேறும். இப்பொழுது என்ன சவால் விடுகிறீர்களோ அந்த மாற்றம் எதன் ஆதாரத்தில் ஏற்படும்? அதனுடைய அஸ்திவாரம் யார்? நீங்கள்தான் அஸ்திவாரம் இல்லையா? ஒருவேளை அஸ்திவாரம் தயாராகி விட்டது என்றால் பின்பு அதன் பிறகு வரிசை கிரமமாக ராஜதானியும் தயாராகிவிடும். அப்படி யாருக்கு ராஜ்யம் செய்வதற்கான அதிகாரியாக ஆக வேண்டுமோ அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை எடுக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு வரிசை கிரமமாக எப்படி அதிகாரம் பிராப்தியாகும்? என்ன உலக மாற்ற காரியம் நடக்க வேண்டுமோ அது எதுவரை உங்களுடைய நிலையை விதி மூலமாக சித்தி அடைய செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றால் பின்பு இந்த உலக நன்மைக்கான காரியத்திலும் எப்படி வெற்றி ஏற்படும்? முதலில் தன்னுடையதின் சித்தி ஏற்படும். இவ்வளவு பெரிய காரியம் இவ்வளவு குறைந்த நேரத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் எவ்வளவு அதிக வேகம் இருக்க வேண்டும்? இதற்காக ஏதாவது திட்டத்தை உருவாக்குகிறீர்களா? வேகத்தை எப்படி முழுமையாக்குகிறீர்கள்? சித்தி சுரூபம் ஆவது என்றால் நினைத்தீர்கள் மற்றும் சித்தியானது. இதுதான் 100% சித்தி சுரூபத்தின் அடையாளமாகும். காரியம் செய்தீர்கள் மற்றும்
சித்தி கிடைத்தது. எப்பொழுது சாதாரண ஞானத்தின் ஆதாரத்தில் ரித்தி சித்தியை பிராப்தி செய்ய முடியும் என்றால், இந்த உயர்ந்த ஞானத்தின் ஆதாரத்தில் விதி மூலமாக சித்தியை பிராப்தி செய்ய முடியாதா? எந்த விதியில் குறைவு காரணமாக சித்தியும் முழுமையாக ஆவதில்லை என்று சோதனையும் செய்ய வேண்டும். விதியை சோதிப்பதினால் சித்தி தானாகவே சரியாகிவிடும். இதிலும் சித்தி பெறாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் ஒரே நேரத்தில் 3 ரூபத்திலும் சேவை செய்வதில்லை. 3 ரூபத்தில் மற்றும் 3 விதத்தில் ஒரே நேரத்தில் சேவை செய்ய வேண்டும். ஞானம் நிறைந்த, சக்தி நிறைந்த மற்றும் அன்பு நிறைந்த நிலை, லவ் மற்றும் லா, அன்பு மற்றும் சட்டம் இரண்டும் சேர்ந்தே வந்துவிடுகின்றன. இந்த 3 ரூபத்திலோ சேவை செய்யத்தான் வேண்டும். ஆனால் 3 விதமாகவும் செய்ய வேண்டும். அதாவது எண்ணம், சொல், செயல் 3 விதத்திலும் மற்றும் ஒரே நேரத்தில் 3 ரூபத்தில் செய்ய வேண்டும். வாய்மொழி மூலம் சேவை செய்கிறீர்கள் என்றால் மனநிலையும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். சக்திசாலியான நிலை மூலமாக அவருடைய மனதின் எண்ணங்களையும் மாற்றம் செய்து விடுவீர்கள். மேலும் வாய்மொழி மூலமாக அவரை ஞானம் நிறைந்தவராக ஆக்கிவிடுவீர்கள். மேலும் பின்பு காரியம், அதாவது அவருடைய நெருக்கத்தில் வருகிறீர்கள். அந்த நெருக்கம் அந்த மாதிரி அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதனால் அவர் தானாகவே நான் என்னுடைய இறை குடும்பத்தில் வந்து சேர்ந்து விட்டேன் என்று உணர வேண்டும். அந்த நடத்தையே அப்படி இருக்க வேண்டும். அதன் மூலம் இதுதான் என்னுடைய உண்மையான குடும்பம் என்று உணர வேண்டும். ஒருவேளை இந்த 3 விதத்தில் அவருடைய மனநிலையையும் கட்டுப்படுத்தி விட்டீர்கள். மேலும் வாய்மொழி மூலம் ஞானம் கொடுத்து லைட் மைட்டின் வரதானம் கொடுங்கள். மேலும் காரியம், அதாவது நெருக்கம் மூலமாக தன்னுடைய ஸ்தூல செயல்பாடுகள் மூலமாக இறை குடும்பத்தின் அனுபவம் செய்வித்தீர்கள் என்றால், இந்த விதிபூர்வமான சேவை செய்தீர்கள் என்றால் சித்தி கிடைக்காதா? ஒரே நேரத்தில் 3 விதத்தில் மற்றும் 3 ரூபத்தில் சேவை செய்வதில்லை. எப்பொழுது வாய்மொழியில் வருகிறீர்கள் என்றால் சக்திசாலியாக இருக்க வேண்டிய மனம் சக்தி குறைந்து விடுகிறது. எப்பொழுது ரமணீகரமான நடவடிக்கை மூலம் யாரையாவது நெருக்கத்தில் கொண்டு வந்தீர்கள் என்றாலும் மனநிலை சக்திசாலியாக இருக்க வேண்டியது இருப்பதும் இல்லை. அப்படி ஒரே நேரத்தில் 3ம் ஒன்றாக இருக்கிறது என்றால் அவசியம் சித்தி கிடைக்கும். இந்த விதத்தில் சேவை செய்வதற்கான பயிற்சி மற்றும் கவனம் இருக்க வேண்டும். நெருக்கத்தில் வருவதில்லை, ஆழமான நெருக்கத்தில் இல்லை, மேலோட்டமான நெருக்கத்தில் வருகிறீர்கள். அந்த மேலோட்டமான நெருக்கம் அற்ப காலத்திற்காக இருக்கிறது. அன்பில் கொண்டு வந்தாலும் கூட, ஆனால் அன்பு நிறைந்ததின் கூடவே சக்தி நிறைந்ததாகவும் இருக்கட்டும். அந்த ஆத்மாக்களிலும் சக்தி நிரப்ப வேண்டும். அதன் மூலம் பிரச்சனைகளை, வாயுமண்டலத்தை, வைப்ரேஷனை எதிர்நோக்கி நிரந்தரமாக சம்பந்தத்தில் இருக்க வேண்டும். அது ஏற்படுவதில்லை. அல்லது ஞானத்தின் மேலோ கவரப்படுகிறார்கள் மற்றும் அன்பின் மேலும் கவரப்படுகிறார்கள். அதிகமாக அன்பின் மேல் ஆகிறார்கள். 2ஆம் நம்பராக ஞானத்தின் மேல். ஆனால் எந்த விஷயம் எதிரில் வந்தாலும் ஆடாத அளவிற்கு சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த குறை இருக்கிறது. யார் சேவைக்கு தகுதியான பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருக்கிறார்கள் அவர்களிலும் ஞானம் அதிகமாக இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. ஆனால் சக்தி குறைவாக இருக்கிறது. சக்திசாலியான நிலையின் அடையாளம் என்னவாக இருக்கும்? ஒரு நொடியில் எந்த ஒரு சுற்றுப்புற சூழல் மற்றும்
சூழ்நிலையை, மாயாவின் எந்த ஒரு பிரச்சனையையும் அழித்து விடுவார்கள். ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள். எந்த ஆத்மாக்களும் பிரச்சனை ரூபமாகி வருகிறார்கள், அவர்கள் இவர் மேல் பலியாகி விடுவார்கள். இதை மற்றொரு வார்த்தைகளில் இயற்கை தாசியாகி இருக்கிறது என்று கூறலாம். எப்பொழுது 5 தத்துவங்கள் தாசியாக முடியும் என்றால் மனித ஆத்மாக்கள் பலியாக மாட்டார்களா? அப்படி சக்திசாலியான நிலைக்கான நடைமுறை ரூபம் இதுவாகும். எனவே ஒரே நேரத்தில் 3 ரூபத்திலும் சேவை செய்வதின் வடிவம் எப்பொழுது ஆகிவிடுமோ அப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் சித்தி தென்படும் என்று கூறப்படுகிறது. விதியின் காரணமாக சித்தி ஏற்பட்டது இல்லையா? விதியில் குறை ஏற்படும் காரணத்தினால் சித்தியில் குறை ஏற்படுகிறது. இப்பொழுது சித்தி சுரூபம் ஆவதற்கான இந்த விதியை முதலில் சரி செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் சாதனா செய்கிறார்கள். இங்கு சாதனம் இருக்கிறது. சாதனம் எது? பாப்தாதாவின் ஒவ்வொரு விசேஷத்தை தன்னில் தாரணை செய்து செய்து விசேஷ ஆத்மா ஆகிவிடுவார்கள். எப்பொழுது தேர்வுக்கான நாள் அருகில் வருகிறது என்றால் என்னென்ன படிப்பு படித்திருந்தார்களோ பாடம் மற்றும் நடைமுறை பயிற்சி இரண்டையும் ரிவைஸ் செய்து எந்தெந்த பாடத்தில் என்ன குறை இன்னும் இருந்து விட்டது என்று சோதனை செய்வார்கள். இதே விதமாக எப்பொழுது நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு பாடத்திலும் எந்த குறை மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் குறையாக இருந்துவிட்டது என்று உங்களை நீங்களே பாருங்கள். தியரியிலும் மற்றும் பிராக்டிக்கல் இரண்டிலும் சோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பாடத்திலும் பார்த்து கொண்டே தன்னைத்தானே முழுமை ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள். ஆனால் எப்பொழுது முதலில் ரிவைஸ் செய்து தன்னுடைய குறை தெரிய வந்துவிடுமோ அப்பொழுதுதான் முழுமையாவீர்கள். பாடத்தையோ தெரிந்திருக்கிறீர்கள். பாடத்தை புத்தியில் தாரணை செய்வீர்களா அல்லது இல்லையா என்று அதை எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி சித்தியின் சதவிகிதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்றால் நேரமும் வீணாக செல்லாது. கொஞ்ச நேரத்தில் வெற்றி அதிகமாக கிடைக்கும். இதைத்தான் சித்தி என்று கூறுவது. ஒருவேளை நேரம் அதிகம், உழைப்பும் அதிகமாக செய்கிறீர்கள், பிறகு வெற்றி கிடைக்கிறது என்றால் இதையும் சதவிகித குறை என்றுதான் கூறுவோம். அனைத்து விதத்திலும் குறைவாக பயன்படுத்தப்பட வேண்டும். உடலும் குறைவாக, மனதின் எண்ணமும் குறைவாக உபயோகிக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் நினைக்கிறீர்கள் திட்டத்தை உருவாக்கி 1 மாதம் 1.5 மாதம் ஆகிவிடுகிறது. அப்படி நேரம் மற்றும் எண்ணம் மற்றும் தன்னுடைய என்னென்ன சக்திகள் இருக்கின்றன அந்த அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை அதிகமாக காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டாம். குறைந்த செலவில் அதிக பலன். எண்ணமும் எதனால் சித்தி ஏற்பட்டு விடுமோ அவைதான் உருவாகும். நேரமும் அந்த அளவுதான் நிச்சயம் செலவாகும். எதில் வெற்றி ஏற்கனவே அடங்கி இருக்கிறதோ இதையேதான் சித்தி ஸ்வரூபம் என்று கூறுவோம். அப்படி அனைத்து பாடங்களிலும் நான் எதுவரை தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்ற இதை எப்படி தெரிந்து கொள்வது? யார் எத்தனை சப்ஜெக்டில் பாடத்தில் தேர்ச்சி பெறுவாரோ அந்த அளவே அந்த சப்ஜெக்டின் ஆதாரத்தில் ஆப்ஜெக்ட் இலக்கு மற்றும் ரெஸ்பெக்ட் மரியாதை கிடைக்கும். ஒன்றோ பிராப்தியின் அனுபவம் ஏற்படும். எப்படி ஞானத்தின் சப்ஜெக்ட் இருக்கிறது, அதன் மூலமாக என்ன ஆப்ஜெக்ட் பிராப்தி ஆகிறது? லைட் மற்றும் மைட், ஞான ஒளி மற்றும் சக்தி. இந்த பிராப்தியின் அனுபவம் செய்வார். அந்த ஞானத்தின் சப்ஜெக்டின் ஆதாரத்தில் தெய்வீக பரிவாரத்திலிருந்தும் மற்ற ஆத்மாக்களிலிருந்தும் அந்த அளவே மரியாதையும் கிடைக்கும். எப்படி பாருங்கள், இன்றைய நாட்களில் மகாத்மாக்களுக்கு இவ்வளவு மரியாதை ஏன் கிடைக்கிறது?
ஏனென்றால் என்ன சாதனா செய்திருக்கிறார்களோ, என்னென்ன சப்ஜெக்டை நன்றாக படித்திருக்கிறார்களோ அதனுடைய ஆப்ஜெக்ட் மற்றும் ரெஸ்பெக்ட் அவர்களுக்கு கிடைக்கிறது. இயற்கை தாசியாக ஆகிவிடுகிறது. அப்படி இந்த ஒரு ஞானத்தின் விஷயத்தை கூறினோம். அதே போல் யோகத்தினுடைய சப்ஜெக்டும் இருக்கிறது. அதன் மூலம் என்ன ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டும்? யோகா என்றால் நினைவின் சக்தி மூலமாக அவர் என்னென்ன நினைப்பாரோ அது சக்திசாலியாக இருக்கும். மேலும் என்னென்ன பிரச்சனை வரப்போகிறதோ அவை முதலிலேயே யோகத்தின் சக்தி மூலம் இவை நடக்கப் போகின்றன என்று அவருக்கு அனுபவம் ஆகும். அப்படி முதலிலேயே தெரிந்துவிடும் காரணத்தினால் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள். அது போலவே யோகத்தின் சக்தி மூலமாக தன்னுடைய பழைய சம்ஸ்காரங்களின் விதை அழிந்து விடுகிறது. எந்த ஒரு சம்ஸ்காரமும் தன்னுடைய முயற்சியில் தடையாக இருக்காது. எதை உங்களுடைய நேச்சர் இயல்பு என்று கூறுகிறீர்கள் அதுவும் முயற்சியில் தடை ரூபம் ஆகாது. அப்படி எந்த சப்ஜெக்டின் ஆப்ஜெக்டாக என்ன இருக்கிறதோ அது அனுபவம் ஆக வேண்டும். ஆப்ஜெக்ட் இருக்கிறது என்றால் அதன் விளைவாக ரெஸ்பெக்ட் அவசியம் கிடைக்கும். நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து கூறுவீர்களோ மற்றும் என்னென்ன திட்டத்தை உருவாக்குவீர்களோ அது சக்தி நிறைந்ததாக இருக்கும் காரணத்தினால் அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். அதாவது என்னென்ன அறிவுரையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறீர்களோ அந்த அறிவுரைக்கு அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். ஏனென்றால் அது சக்திசாலியானது. இந்த விதமாக ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பாருங்கள். திவ்ய குணங்களின் மற்றும் சேவையின் சப்ஜெக்ட் இருக்கிறது என்றால் அதனுடைய பிராப்தியாக நெருங்கிய நெருக்கத்தில் மற்றும் சம்பந்தத்தில் வர வேண்டும். நெருங்கிய நெருக்கம் உறவில் வருவதனால் தானாகவே அவசியம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதேபோல் ஒவ்வொரு சப்ஜெக்டின் ஆப்ஜெக்டை சோதனை செய்யுங்கள். மேலும் ஆப்ஜெக்டை சோதிப்பதற்கான சாதனம் ரெஸ்பெக்ட் ஆகும். ஒருவேளை நான் ஞானம் நிறைந்தவன் என்றால் யாருக்காவது ஞானம் கொடுத்தாலும் அவர்கள் அந்த ஞானத்திற்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்களா? ஞானத்திற்கு ரெஸ்பெக்ட் தருவது என்றால் ஞானம் நிறைந்தவருக்கு ரெஸ்பெக்ட் தருவது. ஒருவேளை ஞானத்தின் சப்ஜெக்டில் ஆப்ஜெக்ட் இருக்கிறது என்றால் இன்னும் யாருடைய எண்ணத்தையாவது மாற்றம் செய்து சக்திசாலியானதாக ஆக்க முடியும் என்றால் அவசியம் ரெஸ்பெக்ட் கொடுப்பார்கள். அப்படி இந்த முறையில் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் செக்கிங் செய்ய வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்தில் ஆப்ஜெக்ட் மற்றும் ரெஸ்பெக்ட் இரண்டின் பிராப்தியின் அனுபவத்தை செய்கிறார்கள் என்றால் ரெஸ்பெக்ட் குறைவற்ற என்று சொல்வோம். பெர்ஃபெக்ட் குறைவற்ற என்று சொல்வோம். பெர்ஃபெக்ட் என்றால் எந்த ஒரு எஃபெக்டிலிருந்தும் பாதிப்பிலிருந்தும் விலகி பெர்ஃபெக்ட் ஆக இருப்பது. எஃபெக்டிலிருந்து பாதிப்பிலிருந்து விலகி இருக்கிறார் என்றால் பெர்ஃபெக்ட் ஆவார். குறையற்றவர் ஆவார். உடலினுடையதானாலும் எண்ணத்தினுடையதானாலும் அல்லது ஏதாவது நெருக்கத்தில் வருவதினால் யாருடைய வைப்ரேஷன் மற்றும் சுற்றுச்சூழல் அனைத்து விதமான எஃபெக்டிலிருந்தும் விலகி விடுவார். அப்படி சப்ஜெக்டில் பாஸ் என்றால் பர்ஃபெக்ட் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லையா? லட்சியமோ இதுதான் இல்லையா? இப்பொழுது தன்னுடைய செக்கிங் அதிகமாக இருக்க வேண்டும். எப்படி நேரத்தின் கூடவே தன்னையும் மாற்றத்தில் கொண்டு வாருங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுகிறீர்களோ அதேபோல் நேரத்தின் கூடவே தன்னையும் மாற்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த நினைவு இருக்கட்டும். தன்னை மாற்றத்தில் கொண்டு வந்து உலகம் மாறிவிடும். தன்னுடைய மாற்றத்தின் ஆதாரத்தில் உலகில் மாற்றம் கொண்டு வரும் காரியத்தை செய்ய முடியும். இந்த உயர்ந்த நிலைதான் மற்ற மனிதர்களிடம் இல்லை. அவர்கள் மற்றவர்களை
மற்றவர்களை மட்டும் மாற்றம் செய்வதின் முயற்சியில் இருக்கிறார்கள். இங்கு தன்னுடைய ஆதாரத்தில் உலகை மாற்றம் செய்கிறீர்கள். அப்படி எது ஆதாரமாக இருக்கிறதோ அதற்காக தன்மேல் இந்த அளவு கவனம் கொடுக்க வேண்டும். மேலும் என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கு பின்னால் உலக நன்மையின் சம்பந்தம் இருக்கிறது என்ற நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். யார் ஆதாரமூர்த்திகளாக இருக்கிறார்களோ அவர்களின் எண்ணங்களில் சக்தி இல்லை என்றால் நேரத்தின் மாற்றத்திலும் பலகீனம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த காரணத்தினால் எவ்வளவுக்கெவ்வளவு சுயம் தான் சக்திசாலி ஆகுகிறீர்களோ அந்த அளவே உலகத்தின் மாற்றத்தின் நேரத்தை அருகில் கொண்டு வர முடியும். டிராமா படி நிச்சயிக்கப்பட்டது தான், ஆனால் அதுவும் அந்த ஆதாரத்தினால் ஆனது. ஆதாரமோ இருக்கும் இல்லையா? அப்படி ஆதாரமூர்த்தியாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ நீங்கள் அனைவரின் பார்வையில் இருக்கிறீர்கள். சவால் விட்டீர்கள் தானே? 4 வருடத்தில் என எப்போது இந்த விஷயங்களை கேட்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் அதிகமாகவே சங்கல்பம் எழுகிறது. ஒருவேளை உண்மையிலேயே முடியாமல் போய்விட்டது என்றால் இப்படி கூட ஆகலாம். 4 வருடத்தில் ஆகாது போல தோன்றுகிறதே, இது சங்கல்ப ரூபத்தில் எழவில்லையே. எதிர்கொள்வோம், இது வேறு விஷயம். இதன் அர்த்தம் இந்த சங்கல்பத்தில் ஏதோ இருக்கிறது, அதனால்தான் எழுகிறதல்லவா? 4 வருடங்களில் ஆகிவிடும் என முற்றிலும் உறுதியாக இருக்கிறீர்களா? நல்லது. யாராவது உங்களிடம் கேட்கிறார்கள் விநாசம் ஆகவில்லை எனில் என்ன ஆகும் என என்ன கூறுவீர்கள்? புரிய வைக்கும்போது இதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும். அப்படியில்லை 4 வருடங்களில் முழுமையாக விநாசம் ஆகிவிடும் என்பது இல்லை. 4 வருடங்களில் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். இதனால் மக்கள் புரிந்து கொள்வார்கள், சரியாக இந்த விநாசம் நடந்து கொண்டிருக்கிறது, விநாசம் ஆரம்பித்து விட்டது. ஒரு விஷயம் சரியாக புரிந்து கொண்டார்கள் எனில் மற்ற விஷயங்களையும் சகஜமாக புரிந்து கொள்வார்கள். விநாசம் ஆவதற்கும் நேரம் பிடிக்கும். சுயம் சம்பூர்ணமானீர்கள் என்றால் காரியமும் சம்பூர்ணமாகிவிடும். எனில் சுயம் சம்பூர்ணம் ஆகிவிடுவார்களா? அட்வான்ஸ் பார்ட்டியின் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக முழு மைதானத்தையும் தயார் செய்வார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் செல்வீர்களோ இல்லையோ, ஆனால் ஸ்தாபனையின் காரியம் என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நிமித்தம் ஆவார்கள். யாராவது சிலர் சக்திசாலியான நிலையை எடுத்துக்கொண்டு நிமித்தம் ஆவார்கள். ஸ்தாபனையின் காரியத்தில் உதவியாளர் ஆகுமாறு அத்தகைய அதிகாரங்களை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய நாட்களில் நீங்கள் பார்க்கிறீர்கள் தானே, தினமும் புதிய உலகிற்காக மதிப்பு எவ்வளவு அதிகம் உள்ளது என்பதை. எந்த அளவு முன்னேறுவோமோ அந்த அளவு சிறியவர்களின் புத்தி வேலை செய்வது போல் வயதானவர்களின் புத்தி வேலை செய்யாது. இந்த மாற்றம் ஏற்படும். பெரியவர்களும் சிறியவர்களின் கருத்துக்கு மரியாதை தருவார்கள். இப்போது இருக்கின்ற பெரியவர்களும் புரிந்து கொள்கின்றனர். நாமோ அந்த காலத்தவர்கள், இவர்களோ இன்றைய காலத்தினர். அவர்களுக்கு நாம் என்ன மரியாதை தருவது என நினைத்து நடந்து கொண்டால் வேலையும் நடக்காது. முன்பெல்லாம் குழந்தைகளை பயமுறுத்தி நடத்தினர். இப்போது அதுபோல் முடியாது. குழந்தைகளையும் எஜமானன் என புரிந்து கொண்டு நடத்துகின்றனர் எனில் இதுவும் கூட டிராமாதான். சிறியவர்கள்தான் அதிசயம் செய்து காண்பிப்பார்கள். அட்வான்ஸ் பார்ட்டிக்கோ அவர்களது காரியம் நடந்து கொண்டு உள்ளது. ஆனால் அவர்களும் உங்களுடைய ஸ்திதி முன்னேறுவதற்காக காத்திருக்கின்றனர். அவர்களது காரியம் உங்களது தொடர்பின் மூலம் நடக்க வேண்டும். எல்லா காரியங்களுக்கும் ஆதாரம் விசேஷ ஆத்மாக்கள் மீது உள்ளது. போக போக குளிர்ச்சி சாந்தம் ஆகிவிடுவீர்கள். சூடு பிடிக்கிறது, பின்பு குளிர்ந்து விடுகிறீர்கள். ஆனால் குளிர்ந்து விடக்கூடாதல்லவா? இதற்கு காரணம் என்ன? சதவீதம் மிக குறைவு.
சொற்பொழிவாற்றுகிறீர்கள், ஆனால் கூடவே அம்சங்களும் லட்சணமும் கவனத்தை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போது சொற்பொழிவும் பயனுள்ளதாக இருக்கும். எனில் தன்னை ஒவ்வொரு பாடத்திலும் சோதனை செய்யுங்கள். இந்நாட்களில் உங்களுக்கு சொற்பொழிவுக்கான ஒரு போட்டி வைத்தால் இதில் இன்னும் பலர் வெற்றி பெறுவார்கள். ஆனால் நடைமுறையில் தோல்வி அடைவார்கள். முக்கிய சிறப்பம்சமே நடைமுறை வாழ்க்கை ஆகும். நடைமுறையில் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கூறினீர்கள் என்றால் ஒரேடியாக வாயடைத்து போவார்கள். எனில் சொற்பொழிவின் மூலம் நடைமுறையின் பாவனை வெளிப்படட்டும். அப்போது அந்த சொற்பொழிவானது வித்தியாசமாக தெரியும். என்ன கூறுகிறீர்களோ அது கண்கள் மூலம் தெரியட்டும். இவர் என்ன கூறுகிறாரோ அது நடைமுறைதான். இவர் அனுபவமூர்த்திதான். அப்போது அதன் பிரபாவம் ஏற்படும். தவிர கேட்டு கேட்டு எல்லோரும் களைத்து விட்டனர். நிறைய கேட்டு விட்டனர். பலரும் சொல்பவர்களாக ஆனதால் கேட்பதில் பலரும் களைத்து விட்டனர். நிறைய கேட்டுவிட்டோம், இப்போது அனுபவம் செய்ய விரும்புகிறோம். ஏதாவது பிராப்தி அடைய செய்யுங்கள். எனில் சொற்பொழிவில் ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவம் செய்விக்குமாறு அந்த அளவு சக்தி இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் புரிய வைக்கிறீர்கள்? நான் ஒரு ஆத்மா, சரீரம் அல்ல. எனில் இந்த வார்த்தையை சொல்லும் போதே இதை கேட்பவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையின் சக்தி மூலம் அனுபவம் ஆக வேண்டும். ஒரு நொடிக்காவது ஒருவேளை அனுபவம் ஆனது என்றால் அந்த அனுபவத்தை அவர்களால் ஒருபோதும் விட முடியாது. ஈர்க்கப்பட்டு உங்களிடம் வருவார்கள். எப்படி சொற்பொழிவின் இடையிடையே அமைதியில் செல்லும் அனுபவம் செய்விக்கிறீர்கள். எனில் இந்த பயிற்சியை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். அவர்களுக்கு அனுபவம் செய்வித்து கொண்டே செல்லுங்கள். இந்த பழைய உலகிலிருந்து எல்லையற்ற வைராகியத்தை அளிக்க விரும்புகிறீர்கள் எனில் சொற்பொழிவில் எந்த கருத்துக்களை கூறுகிறீர்களோ அதன் மீது எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். அவர்கள் உணர்வார்கள், உண்மையிலேயே இந்த சிருஷ்டி முடிய போகிறது. இதில் மனதை ஈடுபடுத்துவது வீண். அந்த பண்டிதர் முதலானோர் சொல்லும் போதே சக்தி வருகிறது. ஒரு நொடியில் குஷிப்படுத்துகின்றனர். ஒரு நொடியில் அள வைத்து விடுகின்றனர். அப்போதுதான் கூறுகின்றனர், இவரது சொற்பொழிவு பலன் அளிப்பதாக இருந்தது என. முழு சபையையும் சிரிக்க வைக்கின்றனர். எல்லோரையும் சுடுகாட்டு வைராகியத்தில் கொண்டு வருகின்றனர் அல்லவா? எப்போது அவர்களது சொற்பொழிவில் அவ்வளவு சக்தி உள்ளது எனில் உங்களது சொற்பொழிவில் அந்த அளவு சக்தி கொண்டு வர முடியாதா என்ன? அசரீரி ஆக வேண்டுமெனில் அந்த அனுபவத்தை செய்விக்க முடியுமா? அந்த அலையை வர செய்யுங்கள். முழு சபையின் நடுவில் தந்தையினுடைய சிநேகத்தின் அலைகளை வர செய்யுங்கள். அவருக்குத்தான் கூறப்படுகிறது நடைமுறை அனுபவம் செய்விப்பவர் என. இப்போது அந்த மாதிரி சொற்பொழிவு இருக்க வேண்டும். அப்போதுதான் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்களுடைய சொற்பொழிவு வித்தியாசமாக உள்ளது என. அவர்கள் சபையினரை சிரிக்க வைக்கலாம், அழ வைக்கலாம். ஆனால் அசரீரி அனுபவம் செய்விக்க முடியாது. தந்தையின் அன்பை அனுபவம் செய்விக்க முடியாது. கிருஷ்ணரிடம் அன்பு செய்ய வைக்க முடியும், ஆனால் தந்தையிடம் செய்ய வைக்க முடியாது. அவர்களுக்கு தெரியவும் தெரியாது. எனவே தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். கீதையின் பகவான் பற்றிய கருத்துக்களை கூறுகிறீர்கள் என்றால், ஆனால் எதுவரை அவர்களுக்கு தந்தை என்பது எந்த பொருள், நாம் ஆத்மா, அவர் பரமாத்மா என்ற இது எதுவரை அனுபவம் செய்விக்கவில்லையோ அதுவரை இந்த விஷயமும் எப்படி நிரூபணம் ஆகும்? இந்த மாதிரி கீதை சொற்பொழிவு செய்பவர்களுக்கு அனுபவம் செய்வியுங்கள். ஆத்மா பரமாத்மாவிற்கு இடையே இரவு பகல் வித்தியாசம் உள்ளது என்பதை எப்போது அதை தனக்குள் உணர்வார்களோ அப்போது கீதையின் பகவான் யார் என்பது நிரூபணம் ஆகிவிடும். வெறும் கருத்துக்களை கூறுவதால் அவர்களது புத்தியில் ஏறாது. இன்னும் குழம்பி போவார்கள். ஆனால் அனுபவம் செய்வித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால்
அனுபவத்தின் முன்னால் எந்த ஒரு விஷயமும் வெற்றி அடைய முடியாது. சொற்பொழிவில் இந்த மாற்றத்தை செய்யுங்கள். நல்லது. வரதானம். துக்கமான உலகம் எதிரில் இருந்த போதிலும் துக்கமற்ற ஊரின் ராஜா பதவியை அனுபவம் செய்யக்கூடிய அஷ்டசக்தி சுரூபமானவர் ஆகுக. விளக்கம். துக்கம் மற்றும் துக்கமின்மையின் ஞானம் இப்பொழுதுதான் இருக்கிறது. துக்கத்தின் உலகம் எதிரில் இருந்த போதிலும் எப்பொழுதும் துக்கமற்ற ஊரின் ராஜ பதவியை அனுபவம் செய்வது என்ற இதுதான் அஷ்டசக்தி சுரூபம். கர்மேந்திரியங்களை வென்ற குழந்தைகளின் அடையாளம் ஆகும். இப்பொழுதுதான் தந்தை மூலமாக அனைத்து சக்திகளின் பிராப்தி ஆகிறது. ஆனால் ஒருவேளை ஏதாவது தீய சேர்க்கை மற்றும் ஏதாவது கர்மேந்திரியத்தின் வசமாகி தன்னுடைய சக்தியை இழந்து விட்டீர்கள் என்றால் துக்கமற்ற ஊரின் போதை மற்றும் குஷி என்ன பிராப்தி ஆகியிருக்கிறதோ அது தானாகவே மறைந்து விடுகிறது. துக்கமற்ற ஊரின் மகாராஜா கூட ஒன்றுமில்லாதவர் ஆகிவிடுகிறார். ஸ்லோகன். திடத்தன்மையின் சக்தி எப்பொழுதும் உடன் இருக்கிறது என்றால் வெற்றி கழுத்தின் மாலையாகி விடுகிறது. ஓம் शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।